மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். ஞானசார தேரருக்கு 9 மாத கடூழிய சிறை தண்டனையை உறுதிப்படுத்தியது மேல் நீதிமன்றம். ஞானசார தேரருக்கு நிலுவையில் இருக்கும் பல வழக்குகள், இலங்கை உருவாக்கிய மிக தலைசிறந்த இராணுவ வீரர் சுரேஷ் சலே என்று உதய கம்மம்பில புகழாரம் என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். ஞானசார தேரருக்கு 9 மாதங்கள் கடூழிய சிறை தண்டனையும் 1500 ரூபாய் அபராதத்தையும் உறுதிப்படுத்தி கொழும்பு மேல் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மஞ்சுள திலகரத்ன அவர்கள் தீர்ப்பளித்தது தேரர்கள் உலகத்தில் மற்றொரு பூகம்பத்தை இப்போது உண்டு பண்ணிருக்கு. ஞானசார தேரர் இஸ்லாத்தை அவமதிக்கும் விதத்திலும் இளைஞர்களுக்கு இடையிலே முருகலை ஏற்படுத்தும் விதத்திலும் கருத்துரைத்தார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் குற்றவாளியாக கருதப்பட்ட ஞானசார தேரருக்கு 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் திகதி கொழும்பு மேலதிக நீதவான் 9 மாதங்கள் கடூழிய சிறை தண்டையும் 1500 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்தாரு. ஞானசார தேரர் சிறைக்கும் சென்றிருந்தாரு. உடனடியாக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த தண்டனையை ரத்து செய்ய கோரி மனு தாக்கலையும் செய்திருந்தாரு. அந்த மனுவினுடைய விசாரணையினுடைய தீர்ப்பு தான் நேற்றைய தினம் வெளிவந்து ஞானசார தேரருக்கு மற்றொரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்திருக்கு. இந்த குற்றத்தினுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2016ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி கிருளப்பன பகுதியில் ஒரு ஊடக சந்திப்பை நடத்தினாரு. அவர் நடத்திய ஊடக சந்திப்புல இஸ்லாம் மதம் ஒரு புற்றுநோய், அதை வெட்டி எறியணும் என்ற கருத்தை சொன்னதன் காரணமாக அந்த கருத்தை மையப்படுத்தி தான் இவருக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரை யார் அளிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருளப்பண்ண பள்ளிவாயலுடைய தலைவராக இருந்தவர் ரிகாஸ் ஹாஜியார். இவர் தான் புகார் அளித்து இந்த ஒரு விஷயத்தை போலீசாருடைய கவனத்திற்கு கொண்டு போனாங்க. போலீசார் இதுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கில் தான் இவர் குற்றவாளியாக கருதப்பட்டு 9 மாதங்கள் கடூழிய சிறை தண்டையும் 1500 ரூபாய் அபராதமும் விதித்து மேலதிக நீதவான் தீர்ப்பை வழங்கியிருந்தாரு. மேல் நீதிமன்றத்தில் இவருடைய மனு விசாரணையின் போது நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞானசார தேரர் எதர்ச்சியாகவோ அறியாமையினாலோ இந்த ஒரு கருத்தை சொல்லல, திட்டமிட்டு இந்த ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த ஊடக மாநாட்டில் அவர் திட்டமிட்டு சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் மதம் ஒரு புற்றுநோய், அதை வெட்டி எறிய வேண்டும் என்றும், குட்டி பன்றி என்றும், அதுபோக பொலிஸ்மா அதிபருக்கு புகார் அளித்து அந்த புகாரை முகமதினூடாக இறைவனுக்கு அனுப்பி வைப்பேன் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. இந்த கருத்துக்கள் எல்லாம் எதர்ச்சியாக சொல்லப்பட்ட விடயம் கிடையாது. முக்கியமான தேசிய ஊடகங்களை அழைத்து தான் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். அதனால திட்டமிட்டு இந்த ஒரு விஷயம் ஞானசார தேரரால் பரப்புரை செய்யப்பட்டிருக்கு என்றும், இஸ்லாம் மதத்தையும் முஸ்லிம்களையும் இலக்கு வைத்தே இந்த ஒரு ஊடக சந்திப்பை இவர் நடத்திருக்கிறார், இது எதர்ச்சியாக நடந்த விஷயம் கிடையாது என்ற ஒரு விஷயமும் கண்டறியப்பட்டதன் காரணமாக இந்த குற்றத்துக்காக அதிகபட்சமாக 2 வருடங்கள் கடூழிய சிறை தண்டனை வழங்கணும். ஆனா தேரர் மீது கருணை கொண்டு கொழும்பு மேலதிக நீதவான் 9 மாதங்கள் கடூழிய சிறை தண்டனையும் 1500 ரூபாய் அபராதமும் விதிச்சிருக்கிறாரு. இந்த ஒரு தீர்ப்புல தலையிடுவதற்கு மேல் நீதிமன்றம் விரும்பல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு கொழும்பு மேலதிக நீதவான் வழங்கிய தீர்ப்பை உறுதிப்படுத்தி இவருடைய மனுவை தள்ளுபடி செய்வதாகத்தான் கொழும்பு மேல் நீதிமன்றத்துடைய நீதிபதி மஞ்சுள திலகரத்ன அவருடைய தீர்ப்பை வழங்கியிருந்தாரு. இந்த ஒரு தீர்ப்பை ஞானசார தேர எதிர்பார்த்திருந்தாரோ என்னவோ தெரியல. ஆனா இடியாக இப்போது இந்த தீர்ப்பு விழுந்திருக்குது. பல்வேறு ஊடக சந்திப்புள்ள சொன்னார், இதுக்கு பிறகு நான் வாய் திறக்க மாட்டேன், இதுக்கு பிறகு நாடு பற்றியோ தேசம் பற்றியோ பேசுவதற்கு இல்லை, நாட்டுக்காக உழைத்த எமக்கு இந்த நிலை, வழக்கு என்று சொல்லி செலவு செய்வதற்கு கூட பணங்கள் கிடையாது என்று புலம்புகின்ற நிலை இருந்த வேளைதான் இந்த தீர்ப்பும் இப்போது இடியாக விழுந்திருக்கு. சரி, ஞானசார தேரருக்கு 9 மாதங்கள் கடூழிய சிறை தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டுட்டா உடனடியாக ஞானசார தேரர் கைது செய்யப்பட்ட சிறைக்கு போவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு முன்னால் 2 வாய்ப்புகள் இருக்குது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய முடியும், அதிலும் இதே தீர்ப்பு வந்துவிட்டால் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய முடியும். அப்படின்றதுனால நிச்சயமாக ஞானசார தேரர் இந்த 2 தெரிவுகளையும் கையில் எடுப்பாரு. உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் இவர் குற்றவாளியாக கருதப்பட்டால் சிறைக்கு போவார், இல்லைண்டா விடுதலை ஆவார். என்னதான் இருந்தாலும் இந்த சூழ்நிலையில ஞானசார தேரருக்கு எதிராக இந்த தீர்ப்பு வந்தது என்பது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாடு இந்த இடத்துல இருப்பதற்கான காரணமே இனவாத அரசியல், மதவாத அரசியல். அரசியல்வாதிகள் மதவாதத்தை விடணும்னு நினைச்சாலும் கூட, இனவாதத்தை விடணும்னு நினைச்சாலும் கூட, இது போன்ற தேரர்களுடைய சிந்தனையால அவர்கள் உந்தப்பட்டு இனவாத மதவாத அரசியலை கையில் விடுக்க வேண்டிய நிர்பந்தங்களும் சில அரசியல்வாதிகளுக்கு ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த நாடு நல்லா இருக்கணுமாக இருந்தால் இனவாத அரசியலுக்கு மதவாத அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்பதனால இந்த ஒரு தீர்ப்பு வரவேற்பை பெற்றிருக்கு. ஞானசார தேரருக்கு இதுதான் முதலும் இறுதியுமான
வழக்கும் தீர்ப்புமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இதற்கு முன்பும் இஸ்லாம் மதத்தை அவதூறாக பேசினார் என்ற குற்றச்சாட்டில் 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டது. உடனடியாக சிறைக்கு போன ஞானசார தேரர் மேன்முறையீடு செய்து பிழையில வெளியே வந்தாரு. அந்த மனு குறித்த விசாரணையும் ஓடிக்கொண்டிருக்கு. அதனுடைய தீர்ப்பு வந்தால் மீண்டும் 4 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். அத்தோட முடிஞ்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எக்னலிகோட அவங்களுடைய வழக்குல சம்பந்தம் இல்லாம நீதிமன்றத்துக்கு உள்ள பூந்து ராணுவ வீரர்களை காட்டி குடிக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி விரல நீட்டு நீதிமன்றத்துல கர்ஜனை ஒன்றை விட்டாரு. நீதிபதியை இதுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்குல கிட்டத்தட்ட 4 குற்றச்சாட்டுகள் 4 ஆண்டுகள் சொல்லி 16 ஆண்டுகள் என்னவோ அவருக்கு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சிறைக்கு போனதுதான் தாமதம். உடனடியாக மைத்திரிபால சிறிசேன பொது மன்னிப்பு கொடுத்து ஆசாமியை வெளியே விட்டாரு. இந்த ஒரு ஜனாதிபதியுடைய பொது மன்னிப்பை சவாலுக்கு உட்படுத்தி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அதனுடைய விசாரணையெல்லாம் நிறைவுக்கு வந்திருக்குது. அதனுடைய தீர்ப்பு மட்டும் எஞ்சி இருக்குது. அந்த தீர்ப்பும் நிச்சயமாக வரும் பட்சத்தில் மீண்டும் சிறைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஞானசார தேரருக்கு ஏற்படும். அதுபோக எக்னலிகோட அவங்களுடைய மனைவி சந்தியா எக்னோலிகோடைய மிரட்டிய கேஸும் இருக்குது. அதுபோக ஒரு வீடு தானமாக கொடுக்கப்பட்டதாம், அதையும் கையகப்படுத்தினார் அப்படின்னு ஒரு வழக்கம் சமரசத்தில் முடிக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் கடந்த வாரம் இடம்பெற்று முடிந்தது. இப்படி பல்வேறு வழக்குகள் இவரை துரத்துது. இது வழக்குகள் துரத்துதா இல்ல கர்மா துரத்துதா என்பதுதான் தெரியல. இப்போது மிகப்பெரிய ஒரு சோகத்திலும் மன உளைச்சலும் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்திலும் ஞானசார தேரர் இருப்பதை பார்க்க முடியுது. தவளைக்கு தன் வாயால கேடு என்பது போல இது போன்றவங்களுக்கும் வாயால பல்வேறு கேடுகள் சேர்றதை பார்க்க முடியுது. நாட்டுல பல்லின சமூகம் வாழ்வதுதான் இந்த நாட்டுடைய அழகும் கவர்ச்சியும். இந்த பல்லின மக்களிடையே நல்லுறவை உருவாக்க வேண்டியதும் இனங்களுக்கிடையே ஒற்றுமையை உருவாக்க வேண்டியதிலும் மதகுருமாருடைய பாத்திரம் காத்திரமானது. ஆனா இவர்களோட நிலையை பார்த்தா எவ்வகையான வார்த்தை பிரயோகங்களை விட்டுருக்காங்க பாருங்களேன். இஸ்லாம் மதம் ஒரு புற்றுநோய், அதை வெட்டி எறியவனும், குட்டி பன்றி, பொலிஸ்மா அதிகாரிடம் புகார் அளித்து முகமதினூடாக இறைவனுக்கு அனுப்பி வைப்பேன், இப்படியான வார்த்தைகள் ஒரு மதகுருடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளா என்ற கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 2 வாய்ப்புகள் இருக்குது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம், அதுபோக உச்ச நீதிமன்றத்திலும் மனு தாக்கல் செய்யலாம். இதுக்கு பிறகுதான் இந்த ஒரு குற்றத்துக்கான தண்டனை உறுதி செய்யப்படுமா அல்லது ரத்து செய்யப்படுமா என்பது பொறுத்திருந்து பார்க்கலாம். உதய கம்மம்பில ஊடக மாநாடு நடத்தாத நாளே கிடையாது. நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும். அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு பணி ஊடக மாநாட நடத்துறது, ஊடக சந்திப்பை நடத்துறது. இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்வர குண்டு தாக்குதல் குறித்து மக்களுக்கு பிழையான வழிகாட்டலையும் பிழையான சிந்தனையும் உருவாக்குறது தான். நேற்றைய தினம் சுரேசலை பற்றி ஊடகங்களுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இலங்கை உருவாக்கிய மிக தலை சிறந்த ராணுவ புலனாய்வு ஒரு ராணுவ வீரர், அதை உலகம் தெரிந்திருக்கு, உலக புகழ்பெற்ற நிபுணர்களை ஏற்றுக்கொண்டிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. எதற்கு இந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு தூரம் சுரேசலை பற்றி புகழாரம் சூடியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனது கணனியில் இருக்கின்ற மற்றும் தொலைபேசியில் இருக்கின்ற உளவு தகவல்கள் மற்றும் உளவு வழங்குனர்கள் பற்றி எந்த ஒரு தகவலையும் கொடுக்க மாட்டேன், உண்ணாவிரதம் இருந்து தன்னுயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு தான் இப்போது சுரேஷ் சலே இந்த ரகசிய ஆவணங்களை பாதுகாத்து வாராரு. நாட்டுக்காக உயிரை கொடுக்கின்ற இடத்துல தான் சுரேஷ் சலே இருக்கிறாரு. தன்னுயிர் போனாலும் இந்த கணனிகளிலும் இந்த தொலைபேசியிலும் இருக்கின்ற எந்த ரகசியங்களையும் சிஐடிக்கு வழங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போது உண்ணாவிரதம் இருந்து தன்னுயிரை மாய்க்க போகிறாரு. இலங்கையினுடைய மிக தலை சிறந்த ஒரு ராணுவ வீரர் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. சுரேஷ் சலையிடம் இருந்து கடவுச்சொற்களை பெற்று இந்த கணனியையும் இந்த தொலைபேசியையும் திறப்பதற்கு சிஐடிகள் எடுக்கின்ற முயற்சி மிலேனியம் சிட்டி காட்டி கொடுப்பை ஒத்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அது என்ன மிலேனியம் சிட்டி காட்டி கொடுப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்த காலத்துல 2002 அல்லது 2004ஆம் ஆண்டு கால பகுதியில் போலீசாருக்கு ராணுவ ரகசியங்களை வழங்கியதன் காரணமாக இறுதியில் ரொம்ப பாதுகாப்பாக இருந்த மிலேனியம் சிட்டியில் இருந்த ராணுவ புலனாய்வுக்கு தகவல் கொடுக்கின்ற உளவாளிகள் மற்றும் ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தது. அதுபோன்ற ஒரு விடயத்தை தான் இப்போது அரசு செய்ய பார்க்குது என்ற ஒரு அச்சத்தையும் தெரிவிச்சிருக்கிறது. இப்போது ஒட்டுமொத்த விசாரணையையும் யுத்தத்தோடு சம்பந்தப்படுத்தி இந்த விசாரணை திசை திருப்புகின்ற பல்வேறு விடயங்களை உதய கம்மம்பில செஞ்சு வராரு. இதுக்கு எதிராக நிச்சயமாக விசாரணை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் என்ற வினயமான ஒரு வேண்டுதலோட சுரேஷ் சலையுடைய குறித்த உண்ணாவிரதம் குறித்து இப்போது அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஊடக சந்திப்பின் போது கருத்து சொல்லியிருந்தாரு.
16 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறவரு வாய் வழியாக உணவு கிடைக்காவிட்டாலும் குழாய் வழியாக ஆரோக்கியமான உணவு கிடைக்குது, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எதுவுமே நடந்துட முடியாது. இப்படியான ஒரு உண்ணாவிரதத்தை இருந்து இந்த ஒரு விசாரணையை குழப்ப பார்க்கிறாரு. யாரை இவர் மறைக்க நினைக்கிறாரு, யார் இவர் காப்பாற்ற நினைக்கிறாரு. தொடர்ந்து அடம்பிடிப்பாராக இருந்தால் சர்வதேச தொழில்நுட்ப உதவிகளோடு கணனியை திறக்கின்ற பணியை சிஐடியினர் செய்வாங்க. தனக்கு சம்பந்தம் இல்லைண்டா விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கி தான் குற்றமற்றவர் என்பதை நீதிமன்றத்தினூடாக நிறுவலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் மதவாதம் அல்லாத, இனவாதம் அல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.